கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற சத்தியம் தூது எங்களுக்கு ஆசீர்வாதமாக, இங்கே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அருள் செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று எழுதுவதை பார்க்கிறோம். 26வது வசனத்திலே அவர் எழுதுகிறார், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று எழுதுவதை பார்க்கிறோம். வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டத்திற்கு ஒப்பிட்டு பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டத்திற்கு ஒப்பிட்டுதான் அங்கே பேசுவதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாழ்க்கையை மல்யுத்தத்திற்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லியிருப்பதை நம்மால் படிக்க முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு அவர் ஒப்பிட்டு சொல்லியிருப்பதை நம்மால் படிக்க முடியும். உலக பிரகாரமாக ஓட்ட பந்தயத்திலே 1வது 2வது 3வது ஓடி வருகிறவர்களுக்கு மட்டும் பரிசு கொடுப்பார்கள். உலகத்திலே மனிதன் ஓடுகிற ஓட்டமெல்லாம் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத என்றென்றைக்கும் நித்தியமாய் இருக்கிற ஒரு பெரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாச ஓட்டத்திலே பலவிதமான பாடுகள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பலவிதமான நிந்தனைகள் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலேயும் நிச்சயத்தோடு விசுவாசத்தில் ஓட தேவன் நமக்கு கிருபை தருகிறார். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் விளங்குகிறது மட்டுமல்ல, யார் யார் தங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கிறார்களோ அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து பரிசை பெறுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று. ஒரு கூட்ட ஜனங்கள்
கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து வெற்றிகரமாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற அனைவரும் ரட்சிப்பை என்ன செய்கிறார்கள்? பரிசாக பெற்றுக்கொள்கிறார்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கிறவர்கள், மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுகிறார்கள். அப்படி மரண பரியந்தம் உண்மையாக விசுவாச ஜீவியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், ஒரு நம்பிக்கையை நமக்கும் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் அனைவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. நீங்களும் தேவ பிரசன்னத்தை விரும்புவீர்களானால் உங்களுக்கும் தேவன் எதை கொடுக்கிறார் என்றால் நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் கௌரவிக்கும்படியாக கர்த்தர் ஆவலோடு காத்து கொண்டேதான் இருக்கிறார். நமக்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே பாதையிலே ஓடினார். நாம் அந்த பாதையிலே ஓடி வரும்படியாக மாதிரியை நமக்கு காண்பித்த அவர் பின்பற்றும்படியாக நமக்காக அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். நாம் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் அந்த விசுவாச ஓட்டத்தை உண்மையுள்ளவர்களாக அந்த அடிச்சுவடிகளின் வழியாக ஓடுவோமே ஆனால் பேதைகளானாலும் திசைகட்டு போவதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெயத்துடன் ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த 24ஆம் வசனத்திற்கு கீழே படிக்கும்போது பரிசுத்த பவுல் சொல்லுவார், நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல, நான் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஓடுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. எனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்படியாக, ஜெயமாக ஓடி முடிக்கும்படியாக கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற அடிச்சுவடுகளின் வழியாக உண்மையோடு நான் ஓடுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஓடுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு தேவாவியானவர் அதை தான் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் ஒன்றை செய்யுங்கள், அது என்னவென்றால் பின்னானவைகளை மறந்து விடுங்கள். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாடி தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம். அல்லேலூயா. என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை எல்லாம் மறந்து விட்டேன், எனக்காக தேவன் வைத்திருக்கிற பாதையிலே நான் முன்னானவைகளை நாடி எனக்கென்று கிறிஸ்து என்ன பந்தய பொருளை வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து அந்த பந்தய பொருளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக
நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பதை குறித்து 9 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த தேவாவியானவர் கிருபை செய்வாராக. முதலாவது, நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓட வேண்டும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஆவியானவர் பிலிப்புவிடத்திலே பேசுவதை பார்க்கிறோம். பிலிப்பினிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார்? நீ அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொல்கிறார். அப்பொழுது பிலிப்பு என்ன செய்கிறான்? ஓடி போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து, அங்கே ஒரு மந்திரி தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகன், தேவன் பிலிப்புவை தெரிந்து கொண்டார். தேவன் பிலிப்புவை தெரிந்து கொண்ட போது அவனுடைய ஊழியம் எங்கே காணப்பட்டது என்றால் சமாரியாவிலே காணப்பட்டது. பிலிப்பு சமாரியாவிலே ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள், ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தார்கள், சத்தியத்தை கேட்டார்கள், அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். அப்படியாக பிலிப்பு செய்த ஊழியத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பினிடத்திலே என்ன பேசினார் என்றால், நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு வனாந்திர மார்க்கமாக நீ செல்ல வேண்டும் என்று பேசுவதை பார்க்கிறோம். நன்றாக ஊழியம் சமாரியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. ஆனால் தேவாவியானவர் பேசுகிறார், நீ வனாந்திர மார்க்கமாக போ என்று சொல்லுகிறார். பிலிப்பு தனக்கு இருந்த சமாரியாவிலே இருந்த ஊழியத்தை அப்படியே விட்டுவிட்டு, தேவன் எதற்காக வனாந்திரத்திற்கு போக சொல்கிறார் என்பதை அறியாதவனாக, ஆனால் பரிசுத்தாவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வனாந்திரத்திற்கு கடந்து செல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, வனாந்திரம் என்று சொல்லுவது அது ஒரு பாடுகளின் அனுபவத்தை காட்டுகிறது. வனாந்திரம் என்று சொல்லுவது வறட்சியை காட்டுகிறது. வனாந்திரத்திலே தேள்கள் உண்டு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படுகிற ஒரு வனாந்திரத்திற்கு, ஒரு பாடுகள் நிறைந்த அனுபவத்திற்குள்ளாக தேவன் பிலிப்புவை அனுப்புவதை பார்க்கிறோம். அப்படி அனுப்பின வேளையிலே, அப்படி போ என்று தேவாவியானவர் கட்டளையிட்ட வேளையிலே, எனக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் சமாரியாவிலே இருக்கிறது, நான் எப்படி இதை விட்டுவிட்டு வனாந்திரத்திற்கு போவேன் என்று தேவனிடத்திலே பிலிப்பு கேள்வி கேட்கவில்லை. பரிசுத்தாவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், வனாந்திரத்திற்கு நேராக செல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி சென்ற பாதையும் வனாந்திர பாதைதான். இன்றைக்கு நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக இந்த பூலோகத்திலே நாம் வாழக்கூடிய
அல்லது தேவன் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த பாதையும் வனாந்திர பாதை தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வனாந்திர பாதையிலே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் தேவனிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தாவே, ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டங்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. தேவன் நம்மை வழிநடத்தி செல்கிற இந்த வனாந்திர பாதையிலே நாம் சென்று கொண்டே இருப்போமே ஆனால் நம்முடைய முடிவு நாம் அடைய வேண்டிய இலக்கை போய் சேரக்கூடிய ஒரு முடிவாய் இருக்கும். அல்லேலூயா. தேவனிடத்தில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையாய் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வரும்போது பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே தான் 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஜெயமுள்ள ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருக்கும் வனாந்திரம் காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் ஒரு ஜெய ஜீவியம் செய்வதற்கு முன்பாக அவருக்கும் என்ன காணப்பட்டது என்றால் வனாந்திரம் காணப்பட்டது. அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கானானை சுதந்தரிக்க வேண்டியவர்களாக வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரம் காணப்பட்டது. ஒரு வெற்றியுள்ள ஊழியம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு அவருக்கும் 40 நாட்கள் வனாந்திரத்திலே சோதனை காணப்பட்டது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக பிரயாணப்படுகிற நமக்கும் இந்த வனாந்திர பாதையிலே என்ன உண்டு என்றால் சோதனைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் இந்த வனாந்திர பாதையிலே, கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நாம் முறுமுறுக்காமல் தர்க்கம் பண்ணாமல், ஜெய கிறிஸ்து எனக்கு முன்னே செல்கிறார், இந்த விசுவாச பாதையிலே அவர் வைத்திருக்கிற அடிச்சுவடுகளை நான் உண்மையாய் பின்பற்றி இலக்கை அடைவேன், பரிசு பொருளை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். இந்த பிலிப்பு வனாந்திர மார்க்கமாய் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு இதோ புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு செல்லும் போது தேவன் எதற்காக வனாந்திரத்திற்கு அனுப்புகிறார் என்பதை அறியாதவனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது அந்த வனாந்திரத்திற்கு கடந்து சென்ற போது அங்கே ஒரு ரதத்தை காண்கிறான். அந்த ரதத்திலே ஒரு மனிதனையும் காண்கிறான். இப்பொழுது ஆவியானவர் பிலிப்போடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார் என்றால், நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளை, இந்த ரதத்திலே இருந்த மனிதன் யார் என்றால் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனாக காணப்பட்டான். அவன் யூத குலத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் அவன் 200 மைல் ஏறத்தாழ பிரயாணப்பட்டு எருசலேம் தேவாலயத்திற்கு வந்திருக்கிறான். எருசலேம் தேவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அங்கே பலவிதமான சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களின்படி தேவாலயத்திலே ஆராதனைகள் காணப்பட்டது. ஆராதனை முடித்த பிறகு மீண்டுமாக எருசலேமிலிருந்து அவன் தன் சொந்த தேசத்திற்கு போகும் வழியிலே என்ன செய்கிறான் என்றால், தேவாலயத்திலே நடந்த ஆராதனை ஒருவேளை அவனுக்கு திருப்திகரமாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அவன் வேதாகமத்தை ரதத்திலே விரித்து வைத்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை படித்து கொண்டே ரதத்திலே செல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த எத்தியோப்பியா மந்திரியினுடைய இருதயத்தின் வாஞ்சையை கண்டார். ரதத்திலே போய்கொண்டிருக்கிற எத்தியோப்பியா மனிதன்
வேறு எதை குறித்தும் சிந்திக்காமல், வேறு எதையும் நோக்கி கொண்டு செல்லாமல், வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே உள்ள வசனங்களை படித்து செல்வதை கண்ட தேவன் அந்த இடத்திலே அந்த எத்தியோப்பியா மந்திரனுடைய வாஞ்சையை பூர்த்தியாக்கும்படியாக பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை, சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த சுவிசேஷகனை, அத்தனை ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த சுவிசேஷகனை ஒரே மனிதனுடைய வாஞ்சையை தீர்க்கும்படியாக வனாந்திரத்திற்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ரதத்திலே போய்கொண்டிருக்கிற மனிதனை சேரும்படியாக பிலிப்பு கால்நடையாக ஓடுகிறார். கால்நடையாக ஓடும்போது அவன் ரதத்தை சென்றடைந்தான். அப்பொழுது அந்த எத்தியோப்பியா மந்திரி வாரும் ரதத்திலே ஏறிக்கொள்ளும் என்று சொல்லி பிலிப்புவை எதிலே ஏற்றிக்கொள்கிறான் என்றால் ரதத்திலே ஏற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். அப்படியே பிலிப்பு ரதத்திலே ஏறி உட்கார்ந்து விட்டான். உட்கார்ந்த பிறகு பிலிப்பு மந்திரியை பார்த்து கேட்கிறான், நீர் எதை வாசித்து செல்கிறீர் என்று கேட்கும்போது எத்தியோப்பியா மனிதன் சொல்லுகிறான், நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது பிலிப்பு அவனிடத்திலே கேட்கிறான், நீர் வாசிக்கிறது உமக்கு விளங்குகிறதா என்று கேட்கிறான். அப்பொழுது எத்தியோப்பியா மனிதனுடைய பதில் என்னவாய் இருந்தது என்றால், அவன் அதை சரியாக என்ன செய்யவில்லை, விளங்கி கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேதத்தை படிக்கிறார்கள், கிறிஸ்துவை குறித்து படிக்கிறார்கள். கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார், இரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார், ஜீவனை கொடுத்தார், இரட்சிப்பை அருளினார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தை படிக்கும்போது அதை அவர்களால் சரியாக என்ன செய்ய முடியவில்லை, விளங்கி கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அந்த எத்தியோப்பியா மந்திரி எப்படி வேதத்தை படித்த போது சரியாக விளங்கி கொள்ளவில்லையோ, அதை போல அநேக ஜனங்கள் இன்றைக்கும் வேதத்தை படித்து சரியாக விளங்கி கொள்ளாதவர்களாகவே தான் காணப்படுகிறார்கள். அவர்களை விளங்க வைப்பதற்காக தான் தேவன் அநேக சுவிசேஷகர்களை எழுப்பி இருக்கிறார். அப்படியானால் அன்றைக்கு பிலிப்பு அதே ரதத்திலே உட்கார்ந்து கொண்டு, தெய்வ பிள்ளையே, எத்தியோப்பியா மந்திரிக்கு என்ன செய்கிறான் என்றால், கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, கிறிஸ்துவின் உபத்திரவங்களை குறித்து, கிறிஸ்து எதற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை குறித்து, எப்படி மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு வருகிறது என்பதை குறித்து, அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார், அவருடைய நீதி எடுத்து போடப்பட்டது என்றெல்லாம் பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரிக்கு விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். விளக்கி சொன்னபோது எத்தியோப்பியா மந்திரி ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தார். அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இருதயம் தேவனுக்காக திறக்கப்பட்டது. அவர்கள் இப்படியாக சத்தியத்தை பேசிக்கொண்டே ரதத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். வழியிலே ஒரு நீரோடையை காண்கிறார்கள். அல்லேலூயா. இருதயம் திறக்கப்பட்ட எத்தியோப்பியா மந்திரி கேட்கிறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதாகிலும் தடை உண்டா என்று கேட்கிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பு சொல்கிறான், நீர் இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லை. உடனே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அவர்கள் தண்ணீருக்குள் இறங்கினார்கள்.
பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரிக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தான். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட எத்தியோப்பியா மந்திரி இப்பொழுது பிலிப்போடு சேர்ந்து தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த பிறகு எத்தியோப்பியா மந்திரி தன் வழியாக தன் தேசத்திற்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டவனாக செல்வதை பார்க்கிறோம். பிலிப்போவை தேவாவியானவர் தூக்கி சென்றார் என்று படிக்கிறோம். ஆம், அப்போஸ்தலர் 8:39 படிக்கிறோம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போவை கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. பிலிப்பனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் கால்நடையாக ஓடின ஓட்டம். அல்லேலூயா. பின்பு தேவன் அவனை ரதத்திலே ஏறி வைத்த அனுபவம். கடைசியாக அவனுடைய ஊழியம் முடிந்த போது, அந்த வனாந்திரத்திலே ஞானஸ்நான ஊழியம் முடிந்த போது, தெய்வ பிள்ளையே, அவனை தேவாவியானவர் ஆவிக்குள்ளாக கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டமும் ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஓட்டமும் அப்படியே காணப்பட வேண்டும். லக்கை நோக்கி கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே பந்தய பொருளுக்காக பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிற ஓட்டத்திலே நாம் முதலாவது கால்நடையாக ஓடுகிறவர்களாக காணப்படுவோம். தேவாவியானவர் பின்பு நம்மை ரதத்திலே ஏறிக்கொள்ள செய்வார். அல்லேலூயா. நீ கால்நடையாக ஓடும் போது சோர்ந்து போகிற வேளையிலே சோர்ந்து போகாதே மகனே மகளே, உனக்காக ஒரு ரதம் உண்டு என்று சொல்லி உன்னை ரதத்திலே ஏற்றி உட்கார வைத்து ஊழியம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. ரதத்திலே நீ உட்கார்ந்து உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது உன்னை தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு ஆவிக்குள்ளே கொண்டு போகிற ஒரு முடிவான ஜெய ஜீவியம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியேதான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாக இருந்து என்ன செய்தார் என்றால், ஜெயகரமாக விசுவாச ஓட்டத்தை ஓடச் செய்து ஊழியத்தை செவ்வையாக முடித்தேன் என்று சொல்லி, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, நான் ஏதோ ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல, ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு கேள்வி, இவ்வளவு திரள் கூட்டமான ஜனங்களை சமாரியாவிலே விட்டுவிட்டு ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்காக தேவன் ஒரு சுவிசேஷகனை வனாந்திரத்திற்கு அனுப்புவதன் நோக்கம் என்ன? அது ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்காக அல்ல. அந்த ஒரு எத்தியோப்பியா மந்திரியின் மூலமாக முழு எத்தியோப்பியா தேசமும் ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாக. அல்லேலூயா. தேவன் தனிப்பட்ட ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது, தேவன் தனிப்பட்ட ஒரு மனுஷியை ரட்சிக்கும் போது, அது அந்த ஒரு மனிதனுக்காகவோ ஒரு மனுஷிக்காகவோ அல்ல அந்த ரட்சிப்பை கொடுப்பது. அல்லேலூயா. உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். தெய்வ பிள்ளை, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்போது அவருடைய நடத்திப்புக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஓட்டத்திலே களைப்பு உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ துவண்டு போக வேண்டாம். நீ ரதத்திலே ஏறி உட்கார்ந்து தேவனுக்கென்று சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே முதலாவது நாம் ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடுவோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது எப்படி ஓட வேண்டும்? தெய்வ பிள்ளையே, இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி
சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும், வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். அந்த கொடிய பாவத்தில் இடறி விழுந்தால் எழுந்திருப்பது மிக மிக கடினம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எழுதுகிறார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே சாத்தான் கட்டவிழ்த்து விடுகிற மிக பெரிய சோதனையின் காரியம்தான் விபச்சாரமும் வேசித்தனமும். அப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் எங்கும் அலைமோதி கொண்டிருக்கும் போது, தெய்வ பிள்ளையே, கடைசி நாட்களிலே ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரம் உள்ளவர்களாக, சுக போக பிரியராக இருப்பார்கள். பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிப்பார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, பாவத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்தபோது அவனை சோதித்த எஜமாட்டியினுடைய கையிலே அவனுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வேசித்தனத்திற்கு விலகி ஓடினார். கர்த்தரை துக்கப்படுத்த கூடாது என்பதிலே உறுதியாக அவருடைய உள்ளம் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து படிக்கிறோம். பாபிலோன் தேசத்திற்குள்ளாக அவர் செல்வதற்கு முன்பாகவே அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவர் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை தீட்டு படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தானியேல் அவருடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகவேதான் தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயகரமாக இருந்தது என்று. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே யோசேப்பை போல, அந்த தானியேலை போல ஒரு நல்ல தீர்மானம், இச்சைகளுக்கு விலகி ஓடக்கூடிய, தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு விலகி ஓடக்கூடிய நல்ல தீர்மானங்கள் உங்கள் இருதயத்திலே காணப்படுமே ஆனால் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறார்களோ, யார் தங்கள் ஜீவியத்தை தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டையுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன கொடுக்கிறார் என்றால் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அதை தான் படிக்கிறோம். அப்படிப்பட்ட தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் லெக்கை சென்றடைவீர்கள்.
அப்பொழுது நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது பந்தய பொருளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளின் பாதை வனாந்திர பாதையாயிருந்தாலும் அது ஒரு ஜெயகரமான பாதை என்பதை விளங்கிக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது எப்படி ஓட வேண்டும் என்றால், பாரமான காரியங்களை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரங்களிலே கொடிய பாரம் என்னவென்றால் பாவம்தான். கழுத்திலே ஒரு பெரிய பாறாங்கல்லை கட்டி விட்டார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த பாறாங்கல்லோடு நம்மால் என்ன செய்ய முடியாது? எளிதாக ஓட முடியாது. அந்த பாரம் நம்மை அமிழ்த்தி விடும். அந்த பாரம் நம்மை லெகுவாக லெக்கை நோக்கி ஓடச் செய்யக்கூடாது இருக்கும். அதை போலதான் பாவம் என்று சொல்லுவது ஒரு பெரிய பாரமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பாவம் என்கிற பெரிய பாரம் உங்கள் ஜீவியத்திலே காணப்படுமே ஆனால் அது உங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்திற்கு ஒரு பெரிய தடையாகவே தான் காணப்படும். ஆகவே நீங்கள் ஒரு பாவத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பை பார்ப்பது போல பார்த்து அதை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி வெறுத்து அந்த பாவம் என்கிற பாரத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படியானால் யார் பாவம் என்கிற பாரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்கிற நல்ல வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற லெக்கை அடையும்படியாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாவம் என்கிற பாரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட கடவோம். தெய்வ பிள்ளையே, நான்காவதாக, நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது எப்படி ஓட வேண்டும்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், சோர்ந்து போகாமல் நாம் ஓட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். 3 விதமான ஓட்டங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காலாட்களோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஓட்டம், குதிரைகளோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஓட்டம், முடிவாக யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அதன் மத்தியிலே ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற 3 விதமான சோதனைகள். முதலாவது சோதனை ஒரு சின்ன சோதனை, காலாட்களோடு ஓடக்கூடிய ஒரு சோதனை. இரண்டாவது சோதனை என்று சொல்லுவது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சோதனை, குதிரைகளோடு ஓடக்கூடிய சோதனை. மூன்றாவது சோதனை என்று சொல்வது காலாட்களோடு ஓடுவது போலல்ல, குதிரைகளோடு ஓடுவது போலல்ல, யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அதன் மத்தியிலே ஓடக்கூடிய ஓட்டம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே,
இப்படிப்பட்ட ஒரு 3 விதமான சோதனைகளின் வழியாக நீங்கள் ஓடும்போது தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு வந்த நாட்களிலே வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அவருக்கு எத்தனை விதமான சோதனைகள் காணப்பட்டது? 3 விதமான சோதனைகள் காணப்பட்டது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வரும்போது முதல் சோதனை சாத்தான் எப்படி கொண்டு வந்தான்? நீர் காண்கிற இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்று சொன்னான். கல்லை என்னவா மாற்ற சொல்லுகிறான்? அப்பங்களாக மாற்றும். நீர்தான் பசியாய் இருக்கிறீரே, 40 நாள் உபவாசம் இருந்து பசியாய் இருக்கிறீரே, காண்கிற கல்லை நீர் என்னவாக மாற்றும்? அப்பமாக மாற்றும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன? மனுஷகுமாரன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அந்த இடத்திலே ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக சாத்தான் இன்னொரு சோதனையை கொண்டு வந்தான். அந்த சோதனை என்ன? தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்திவிட்டு சொன்னான், நீர் இந்த உப்பரிக்கையிலிருந்து கீழே தாழ குதியும். நீர் குதிக்கும் போது தேவதூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி கையிலே ஏந்தி கொள்வார்கள். அப்ப பாருங்க, சாத்தானுக்கு வசனம் தெரியும். அப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் உட்பரிக்கையிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், தாழ குதியும். உம்முடைய வேதம் சொல்லி இருக்கிறதே, தேவதூதர்கள் தம்முடைய கரங்களினாலே தாங்கிக் கொள்வார்கள், ஏந்தி கொள்வார்கள். ஆம், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்லாம் சொல்லியிருக்கார்ல, சும்மா குதிங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. சாத்தான் தேவாலயத்தின் உப்பரிகையில் இருந்து குதிக்கும்படியாக சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயங்கொண்டார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யாதே, பரீட்சை பார்க்காதே என்று சொல்லி சாத்தானை ஜெயம் எடுத்தார். மூன்றாவது சோதனை, சாத்தான் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மலையின் உச்சிக்கே கொண்டு போய் நிறுத்திவிட்டான். மலையின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், இதோ நீர் சுற்றிலும் காணக்கூடிய, பூமியிலே காணக்கூடிய சகலத்தையும் உமக்கென்று கொடுக்கிறேன். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்கள்லாம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஆகவே சொல்லுகிறான், இந்த பூமியிலே நீர் காண்கிற சகலத்தையும் உமக்கு கொடுக்கிறேன், ஒரு முறை நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை வணங்கினால் போதும் என்று சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே 3 விதமான சோதனைகள் உண்டாயிருந்தது. அந்த 3 விதமான சோதனைகளிலே
அவர் மூன்றிலேயும் என்ன செய்தார் என்றால் ஜெயம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை ஜெயம் எடுத்தார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே காலாட்களோடு ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் உண்டு. அது எப்படிப்பட்ட சோதனை என்றால், கல்லுகளை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடு என்று சொல்லக்கூடிய ஒரு சோதனை. அதிலே நீங்கள் ஜெயம் எடுக்கும் போது குதிரைகளோடு ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் உண்டு. குதிரைகளோடு ஓடக்கூடிய சோதனை என்று சொல்லும்போது தேவாலயத்தின் உப்பரிகையிலிருந்து கீழே குதியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சோதனையாய் இருக்கலாம். அதிலே நீ ஜெயம் எடுக்கும் போது சாத்தான் உன்னை மலையின் உச்சிக்கே கொண்டு போய் விடுவான். கொண்டு போய் வைத்து விட்டு சொல்லுவான், சகலத்தையும் கொடுக்கிறேன், ஒரு முறை சாஷ்டாங்கமாய் விழுந்தால் போதும் என்று சொல்லுவான். அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவதில்லை என்று சொல்லி, அப்பாலே போ சாத்தானே, உன் சரக்கை எடுத்துக்கொண்டு என்று நீ சொல்லுவாயானால் அங்கே நீ யோர்தானின் பெருவெள்ளம் வந்தாலும் அதிலேயும் ஜெயம் எடுக்கக்கூடியவனாயிருப்பாய். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இப்படி எரேமியாவுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தபோது எரேமியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சோர்வு உண்டாகிவிட்டது. எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எரேமியாவுக்குள்ளே சோர்வு வந்தபோது அவன் கர்த்தரிடத்தில் பேசுவதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறான்? கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? எரேமியா பார்த்தாரு, ஆகாதவர்களுக்கெல்லாம் வழி வாய்க்குது, துரோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, சுகித்து இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இதை பார்த்தப்ப அவருக்குள்ள ஒரு பெரிய சோர்வு. துரோகம் செய்கிறவங்க எல்லாம் சுகித்து இருக்கிறாங்களே, ஆகாதவர்களுடைய வழிகளெல்லாம் நன்றாக வாய்க்குது, என்ன ஆண்டவரே, இதுல என்ன நீதி இருக்கு? நான் உம்மோடே பேச போனால் நீர் நீதியுள்ள தேவன் தானே என்று சொல்லி தேவனோடு பேசுவதை பார்க்கிறோம். தேவனோடு நியாயம் கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படி சோர்ந்து போகின அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோபு கேட்கிறான், துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராக காணப்படுகிறார்களே. 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை என்றெல்லாம் சொல்லி 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அவர்கள் செல்வான்களாக தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே முடிவு எப்படி வருது? பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த பூலோகத்திலே ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது ஒருவேளை எரேமியாவை போல யோபுவை போல துன்மார்க்கரெல்லாம் இப்படி விருத்தியாயிருக்கிறார்களே, அவர்களுடைய வீடு பத்திரமாய் இருக்கே, அவர்களுடைய வழிகளெல்லாம் வாய்க்குதே என்று சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போவாயானால் தேவன் அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குவார்கள். நினையாத நேரத்திலே பாதாளத்தில் இறங்கி போவார்கள். ஏன் எங்களுக்கு இந்த சோதனை என்று கேட்ட பக்தன் யோபுவுக்கு தேவன் கொடுத்த பதில் அதுதான். க்ஷண பொழுதிலே அவர்கள் பாதாளத்திலே இறங்கி போவார்கள். துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி நல்லவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் போராட்டங்கள் வருகிறதே,
ஆபகூக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டார். அவரும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இப்படி துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், நல்லவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படி போராட்டம் வருகிறது என்று. அப்பொழுதுதான் தேவன் ஆபகூக்கை பார்த்து சொன்னார், நீ இப்படி சோர்ந்து போவதற்கு பதிலாக கொஞ்ச நேரம் நீ போய் ஜெபம் பண்ணா நலமாய் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபகூக் சொல்லுகிறான், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் காத்திருந்தேன். அப்பொழுது ஆபகூக்கோடு தேவன் என்ன பேசினார் தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சோர்ந்து போகாதே, துன்மார்க்கனை பார்த்து துவண்டு போய் விடாதே, ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே, துன்மார்க்கனுடைய வீடுகள் எல்லாம் பத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே. முடிவு ஷணப்பொழுதிலே பாதாளம் என்றால் தேவன் சொல்லுகிறார், விசுவாச ஓட்டம் ஓடுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி ஓடக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையிலே, உண்மையாய் ஓடக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய முடிவு லெக்கை சென்றடையக்கூடிய முடிவாக, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே இவைகளெல்லாம் சம்பவிக்கும், ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலே துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒன்று போலதான் வைத்திருக்கிறார். துன்மார்க்கனுக்கு மட்டும் வேதனை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதனை இல்லை என்று வைத்திருந்தால் எல்லா துன்மார்க்கனும் ஆண்டவருடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள், ஆனால் துன்மார்க்கத்தை விட மாட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒன்று போலதான் சம்பவிக்க வைப்பார். வெளியிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனால் உள்ளத்திலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்றால் நமக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் எதிலே உள்ளது என்றால் உள்ளத்திலே உள்ளது. அல்லேலூயா. அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே காணப்படுகிற காரியங்களும் நீதிமான்களாகிய நமக்குள்ளே காணப்படுகிற உள்ளத்திலே காணப்படுகிற காரியங்களிலேயும் தான் வித்தியாசம் வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வித்தியாசத்தை அந்த கடைசி நாளிலே தேவன் விளங்கச் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆசாபின் சங்கீதத்திலே ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறேன்? அந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் பார்த்தால் நன்றாயிருக்கிறார்களே, நாங்கள் எல்லாரும் வேதனைப்படுகிறோமே என்று சொல்லும்போது, ஆனால் அவர்களுடைய முடிவெல்லாம் சமாதானமாய் இருக்காது, பயங்கரமாய் இருக்கும் என்பதை அங்கே விளங்கச் செய்கிறார் தேவன். ஆகவே தெய்வ பிள்ளையே, நம்முடைய முடிவு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய முடிவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், காலாட்களோடு ஓடக்கூடிய சோதனைகளாய் இருக்கலாம், குதிரைகளோடு ஓடக்கூடிய சோதனைகளாய் இருக்கலாம், யோர்தான் போன்ற நதியின் பிரகாகித்து வரும்போது அதன் மத்தியிலே ஓடக்கூடிய ஓட்டமாய் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், இந்த ஆவிக்குரிய விசுவாச ஓட்டத்திலே சோர்ந்து போகாமல் ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு வகுத்து வைத்திருக்கிற பாதையிலே நீங்கள் செம்மையாய் ஓடுவீர்களானால் நிச்சயமாகவே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வீர்கள். ஐந்தாவதாக, நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்றால் பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் அங்கே எழுதுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். சிலர் வேகமாக ஓடுவார்கள், திடீரென்று விழுந்து விடுவார்கள்.
தெய்வ பிள்ளையே, சிலர் முயலை போல வேகமாக ஓடுவார்கள், பாதியிலே உறங்கி விடுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த விசுவாச ஓட்டத்தை உண்மையோடு ஓட வேண்டிய ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், பொறுமையோடு ஓடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில ஆத்துமாக்கள் தெய்வ பிள்ளையே அழிந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்த்த பொறுமை இல்லாதபடியினால்தான் அவர்களுடைய விசுவாச ஓட்டத்திலே அந்த ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராக திசை திருப்பப்படுவதை பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரம் 19 சொல்கிறார், நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளை, இந்த பொறுமை என்று சொல்வது ஆவியின் கனியாய் இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வாசிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவை நெருங்கி ஜீவிக்கும் போது ஜப ஜீவியத்தினாலும் தியானத்தினாலும் அவருடைய சமூகத்தை கிட்டி சேரும் போது கிறிஸ்துவின் பொறுமையையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்தரித்து கொள்ள வேண்டும். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 11 வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், அங்கே யோபு தன்னுடைய பாடுகளிலே எப்படி காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் பாடுகளின் மத்தியிலே அவருடைய பொறுமை அங்கே நமக்கு வியக்கத்தக்கதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய பொறுமையை பற்றி வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 17 படிக்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாக பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். எபிரேயர் 6 அதிகாரம் 15 சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று அங்கே படிக்கிறோம். எபிரேயர் 10 அதிகாரம் 36 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாச ஓட்டத்திலே கிறிஸ்துவின் அடிச்சோடுகளின் வழியாக நீங்கள் ஓடக்கூடிய இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே தேவன் சொல்லுகிறார், பொறுமையாய் ஓடுங்கள். அல்லேலூயா, வேகமாய் ஓடி விழுந்து விட வேண்டாம். தெய்வ பிள்ளையே, வேகமாய் ஓடி இடையே உறங்கி விட வேண்டாம், பொறுமையோடு ஓடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 6வதாக நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்போது எப்படி ஓட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதே எபிரேயர் 12 அதிகாரம் 1 தான் வாசிக்கிறோம், இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஏனோ தானோ என்று தாறுமாறாக வீணாக ஓடி பிரயோஜனம் இல்லாமல் லெக்கு இல்லாமல் ஓடாதபடி தேவன் சொல்லுகிறார், உங்கள் ஓட்டத்திலே ஒரு லெக்கு உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, அவர்தான் விசுவாசத்தை துவக்கினவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே முடிவிலே அவர்தான் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு நம்மிடத்திலே தேவன் எதை ஒப்பு கொடுத்தாரோ அந்த நல்ல பொருளாகிய நம்முடைய ஆத்துமாவை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தேவான் என்கிற ஒரு தேவ மனிதன் காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 55 முதல் 60
ஸ்தேவானை குறித்து படிக்கிறோம். பக்தி வைராக்கியமாக காணப்பட்டார். கொடிய மனிதர்கள் ஸ்தேவானின் மீது கல்லெறிந்து கொல்லக்கூடிய நேரம் வந்தபோதும் கூட ஸ்தேவான் தன்னுடைய கண்களை தன்னை நோக்கி வந்த கற்கள் மீது வைக்கவில்லை. தனக்காக சிங்காசனத்திலே எழும்பி நின்ற கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தன்னுடைய கண்களை அங்கும் இங்கும் திருப்பாமல் பரலோகம் நோக்கி ஏறெடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழங்கார்படியிட்டு இயேசுவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்படைத்து ஜெபித்தார். அல்லேலூயா. உன்னுடைய முடிவு அப்படி இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாச ஓட்டத்தின் முடிவு அப்படி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்த போது, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய கண்கள் பிதாவை நோக்கி இருந்தது. அதே போல உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய ஓட்டப்பந்தய சாலையிலே முடிவிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் இரத்தத்தை சிந்தினவர், அவர்தான் ஜீவனை கொடுத்தவர், அவர்தான் இரட்சிப்பை கொடுத்தவர், அவர்தான் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் உன் ஆத்துமா அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஓடுகிற இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே, இந்த வனாந்திர பாதையிலே அவர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே உன்னுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்ப்பதாக. ஒரு தலபல வரத பதிலவே, சந்தலபல வரத பதிலவே, ஒரு தலபல வரத பதில ரபக்கல வரத பதில வரத பதிலவே. நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் நீ உன்னுடைய ஆத்துமாவை அவருடைய கரத்திலே கொண்டு போய் சேர்ப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய முடிவு மோட்சத்திலே காணப்படும். அல்லேலூயா. ஒரு தலபல வரத பதில ரபக்கல வரத பதில வரத பதிலவே, சந்தலபல வரத பதிலவே. ஆகவேதான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து சொல்லும் போது, என்னுடைய இலக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. ரோமாபுரி சிறைச்சாலையிலே சிறைச்சேதம் பண்ணும் நேரம் வந்த போதும் கூட அவர் தன்னுடைய இலக்கை தவற விடவில்லை. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவருடைய வெற்றியின் கீதம் அங்கே முழங்குவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஓடினாரோ அதை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தம்முடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஒரு தலபல வரத பதிலவே. ஆனாலும் தெய்வ ஜனமே, உபத்திரவத்தை நோக்கி பார்க்காதே. தெய்வ பிள்ளையே, நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே உன்னுடைய உபத்திரவத்தை நோக்கி பார்க்காதே. அந்த லெக்கின் முடிவிலே நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார். ஒரு தலபல வரத பதிலவே, சந்தலபல வரத பதிலவே. தெய்வ பிள்ளையே, நித்திய சந்தோஷத்தை நீ நோக்கி பார். தெய்வ பிள்ளையே, மத்தேயு 16:24 சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று. இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே இயேசுவின் அடிச்சுவடுகளிலே உங்களுக்கு சிலுவை உண்டு. உங்களுக்கென்று ஒரு சிலுவை உண்டு. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் போகும்போது உபத்திரவங்களும் கஷ்டங்களும் உண்டாயிருந்தாலும் அந்த உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் நோக்கி பார்க்காமல் அந்த ஓட்டப்பந்தய சாலையின் முடிவிலே நின்று கொண்டிருக்கிற அந்த லெக்கை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலே
முடிவிலே நின்று கொண்டிருக்கிற இயேசுவையே நோக்கி நீ ஓடு. அவர்தான் விசுவாசத்தை துவங்க பண்ணினவர். ஒரு தலபலவரதவது அவர்தான் விசுவாசத்தை முடிக்க போகிறவர். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நீ போய் கொண்டிருக்கிறாயா? கலங்காதே, பதறாதே, சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே ஓடுவாயாக. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பந்தய பொருளை உனக்கு கொடுத்து உன்னை அலங்கரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டப்பந்தய சாலையிலே நாங்கள் எப்படி ஓட வேண்டும் என்பதை இந்த காலை வேளையிலே விளக்கி கொடுத்த தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓட உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஒரு தலபல வரதபதலவே இச்சை அடக்கத்தோடு ஓட கிருபை தாரும். ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே சந்தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே பாரங்களை தள்ளிவிட்டு ஓடும்படியாக கிருபை தார். ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே பொறுமையோடு ஓடும்படியாக கிருபை தார். ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே சோர்ந்து போகாமல் ஓட கிருபை தார். ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரத கிறிஸ்துவையே நோக்கி ஓட கிருபை தார். ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகளையும் தாங்கி ஏந்தி சுமந்து ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே தேவன் தாமே கிருபை செய்தளவெனுமாய் கெஞ்சீரேன் கர்த்தாவே. ஒரு தலபல வரதபதுலு தபக்கல வரதபதில வரதபதுலவே தெய்வ பிள்ளையே, நல்ல போராட்டத்தை போராடு. அந்த பரிசுத்த பவுலை போல விசுவாசத்தை காத்துக்கொள், உண்மையாய் ஓடு. நிச்சயமாகவே உனக்கு நீதியின் கிரீடம் உண்டு. ஒரு பூமியிலே ஓடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிறோம். ஒரு நல்ல போராட்டம் போராடு தேவனை நான் வெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி தேவனை நான் விசுவாசத்தை நிலை தேடுவோம். விசுவாசத்தை நிலை தேடுவோம். அசையாது அழைப்பேனை காத்து கொள்வோம். அசையாது அழைப்பேனை காத்து கொள்வோம். ஆமென். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நமானத்தை போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நமானத்தை போ. கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருந்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓட தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இச்சையடக்கத்தோடு ஓடும்படியான கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். சோர்ந்து போகாமல் ஓடும்படியான கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம்.
பாரங்களை தள்ளிவிட்டு ஓடத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். பொறுமையோடு ஓடும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். இயேசுவை நோக்கி ஓடும்படியாக தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெயகரமாக விசுவாச பாதையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே ஓடச் செய்து லக்கை அடைய செய்து நீதியின் கிரீடத்தையும் வாடாத அழிவில்லாத பரிசு பொருளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா.